Hi friends, welcome to Urgent Journey. இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கூர்க்கு தான் சுத்தி பார்க்க போறோம். நாங்க இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு கூர்க்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். என்ன மாதிரியான கிளைமேட் இருந்துச்சு, எந்த நேரத்தெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்ற வரைக்கும் இந்த வீடியோல கிளியரா பார்த்துடலாம். பட்ஜெட் என்ன செலவாச்சு அப்படின்ற வரைக்கும் கிளியரா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாங்க சென்னையில இருந்து கூர்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். டைரக்டா ட்ரெயின் இல்லாததுனால நாங்க சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மைசூருக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்திருந்தோம். காவேரி எக்ஸ்பிரஸ் வந்து 9:15 மைசூருக்கு வந்து இருக்கு. நைட்டு கிளம்பிட்டு மார்னிங் நாங்க மைசூரை ரீச் பண்ண டைம் வந்து 7 AM ரீச் பண்ணோம். அங்க இருந்து மைசூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மடிக்கேரி பஸ் வந்து பிடிக்கணும். மடிக்கேரிக்கு 1 hour ஒன்ஸ் வந்து பஸ் இருக்கு. கூர்க்கோட சென்டர் பாயிண்ட் வந்து மடிக்கேரி. அப்பதான் சுத்தி பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதுனால மடிக்கேரியை சூஸ் பண்ணோம். மடிக்கேரியோட டிராவலிங் டைம் வந்து என்னன்னா 3.5 hours வந்து டிராவலிங் டைம். நாங்க வந்து மடிக்கேரியை ரீச் பண்ண டைம் வந்து 12 PM வந்து ரீச் பண்ணோம். அங்க இருந்து ரூம்ஸ் பிடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறமேட்டு கேப் பிடிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் டேவோட கேபோட ரேட் வந்து 2000 கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் டே கேப் தான் வேணும், லோக்கல் பிளேசஸ் வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1500 rupeesக்கு வந்து ரூம்லயே வந்து கேட்டப்ப அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்க கேப் பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் போன இடம் வந்து அபே ஃபால்ஸ். அபே ஃபால்ஸுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 15 rupees வாங்குறாங்க. சைல்டுக்கு வந்து 5 rupees வந்து என்னமோ சார்ஜ் பண்றாங்க. அங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு அங்க இந்த பாலம் வந்து உடைஞ்சு இருந்துச்சு. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் என்ன இருந்துச்சுன்னு தெரியல. முன்னாடி போனவங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நாங்க போன பிளேஸ் வந்து ராஜா டேம். ராஜா டேம்குள்ள போயிட்டு உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி டிக்கெட் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோவா இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உள்ள எப்படி இருந்துச்சுன்னு நான் காமிக்கிறேன். இந்த ஈச்ச மரம் வந்து கை கெட்டுற தூரத்துல இருந்துச்சு, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். ஓவர்வியூ காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாங்க போன பிளேஸ் வந்து காஃபி பிளான்டேஷன். என்ட்ரி டிக்கெட் வந்து பெர் ஹெட்டுக்கு 200 rupees சார்ஜ் பண்றாங்க. அங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நாங்க வந்த இடம் வந்து மடிக்கேரி ஃபோர்ட் அண்ட் மியூசியம்க்கு வந்திருக்கோம். இங்க வந்து அடல்ட்டுக்கு 10 rupeesம் கிட்ஸுக்கு 5 rupeesம் சார்ஜ் பண்றாங்க. பழைய காலத்துல யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே டிஸ்பிளேல வச்சிருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து கூர்க்குக்கு வந்து 3 days பிளான் போட்டிருந்தோம். நிறைய பிளேசஸ் இருக்கு, அதனால 3 days பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது பார்ட் 1 வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க. பார்ட் 2 பார்ட் 3 வந்து வரும். இந்த ஐடியா படி நீங்க வந்து கூர்க் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நாங்க ரூம் வந்து பிடிச்சிருந்தது வந்து 2000 rupeesக்கு வந்து டேக்கு பிடிச்சிருந்தோம். அதே மாதிரி கிளைமேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு வெயிலும், ஆனா நிழல்ல இருந்தா ஒரு சில்னஸ் தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட் வந்து நல்ல சில்னஸா இருந்துச்சு, நல்ல என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. நம்ம சென்னையை கம்பேர் பண்றப்ப அந்த இடம் நல்ல சில்லாவே இருந்துச்சு. என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்தபடி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்க போட்டோ இருக்கு, அதையும் நாங்க பார்த்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்து கோயில் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் நாங்க வந்த பிளேஸ் வந்து திண்மையா மியூசியம். இங்க வந்து அடல்ட்டுக்கு 40 rupeesம் கிட்ஸுக்கு 20 rupeesம் சார்ஜ் பண்றாங்க. அவரோட இல்லம் வந்து மியூசியமா ஆக்கியிருக்காங்க போல, நல்லாவே இருந்துச்சு. உள்ள வந்து எல்லாமே வச்சிருந்தாங்க. அவர் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாரு, என்னென்னலாம் வச்சிருந்தாரு, எப்படிலாம் வாழ்ந்தாரு அப்படின்ற வரைக்கும் டீட்டெயிலா கொடுத்திருந்தாங்க. ஓவர்வியூ காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
வந்த பிளேஸ் வந்து ஓம்காரேஸ்வரர் டெம்பிளுக்கு தான் வந்தோம். மார்னிங் 8 AM to 1 PM வரைக்கும் கோயில் ஓப்பன்ல இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 5 PM to 8 PM வரைக்கும் கோயில் ஓப்பன்ல இருக்கும். நாங்க வந்த டைமிங் வந்து 5:10 இருக்கும் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது. இந்த கோயிலுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபுல் ட்ரெஸ் போட்டிருந்தா மட்டும்தான் கோயிலுக்குள்ள அலோட் பண்ணுவாங்க. ஷார்ட்ஸ் போட்டிருந்தாலோ ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தாலோ கோயிலுக்குள்ள அலோட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூல்ஸையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. கோயிலுக்கு வெளியே மட்டும்தான் வீடியோஸ் எடுக்க முடியும். கோயிலுக்குள்ள இருக்கிற சாமியை வீடியோ எடுக்கக்கூடாது. இங்க இருந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்க வந்த பிளேஸ் வந்து ராஜா சீட்டு. இது வந்து பார்க்கு. இந்த பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோல இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாஸ் பண்ணிட்டு. அதே மாதிரி இந்த பார்க்கோட டைமிங் என்னன்னா, நாங்க எக்ஸாக்டா ரீச் பண்ண டைம் வந்து 6 o'clock இருக்கும். டைமிங் என்னன்னா 5:30 AM to 8 PM வரைக்கும் பார்க் ஓப்பன்ல தான் இருக்கும். லைட் ஷோ எல்லாமே இருக்கு. நாங்க ஈவினிங் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, லைட் ஷோ எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தோம். அதெல்லாம் ஓவர்வியூ உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய ஆர்டிபிஷியலா மான் இந்த மாதிரி எல்லாம் வச்சு சீனரிஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. கிட்ஸ் விளையாடுறதுக்கு பிளே ஏரியா இருந்துச்சு. அதுக்கு வந்து தனியா சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் கூர்க் அப்படின்ற சீனரி இங்க இருக்கு. இங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வியூ காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்க்ல வந்து ஜிப் லைன், அதுக்கப்புறம் கிட்ஸ் பிளே ஏரியா எல்லாமே தனித்தனியா இருக்கு. அதுக்கு எல்லாமே வந்து தனித்தனியா சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த டேவோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் இந்த பார்க் விசிட் பண்ணிட்டு இந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே எங்கெல்லாம் போனோம், என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. போறோம். செகண்ட் டே வந்து குஷால் நகர் பிளான் பண்ணியிருந்தோம். குஷால் நகர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம போன இடம் வந்து எலிஃபென்ட் கேம்ப், துபேரா எலிஃபென்ட் கேம்ப் தான் வந்திருந்தோம். செகண்ட் டே வந்து கேப் வந்து 2500 rupees வந்து பிடிச்சிருந்தோம். எலிஃபென்ட் கேம்புக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 120 rupees பெர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. கிட்ஸ் வந்து above 5 years above வந்து 120 rupees சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி எலிஃபென்ட் கேம்ப்ல வந்து போட்டிங்ல போய் எலிஃபென்ட் கேம்ப் ரீச் பண்ணிக்கலாம். ஆனா தண்ணி கம்மியா இருக்கிறதுனால எலிஃபென்ட் கேம்ப்க்கு வந்து நடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாறைக்கு நடுவுல, இந்த தண்ணிக்கு நடுவுல நம்ம நடந்து போறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து போகணும். நிறைய இடத்துல பாசிகள் பிடிச்சிருக்கு, வலிக்கும் விடுது. பெரியவங்களை கூட்டிட்டு போறதா கேர்ஃபுல்லா கூட்டிட்டு போங்க. அதே மாதிரி கிட்ஸை கூட்டிட்டு போகும்போதும் இன்னும் கேர்ஃபுல்லா கூட்டிட்டு போகணும். இந்த துபேரா எலிஃபென்ட் கேம்புக்கு டைமிங் இருக்கு. மார்னிங் வந்து 9 to 11 AM வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஈவினிங் வந்து 4 to 5 PM வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும்னு சொல்றாங்க. நடுவுல வந்து பிரேக் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலிஃபென்ட் கேம்ப் பார்க்கும்போது நிறைய எலிஃபென்ட்ஸ் வந்து இருக்கும்போது பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்கு. அவங்க சொல்றது எல்லாம் அப்படியே கேக்குது. அவ்வளோ ஒரு சமத்து பிள்ளைங்களா இருந்துச்சு. இந்த ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் எலிஃபென்ட்க்கு ஃபீட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா சார்ஜ் பண்றாங்க. அது எவ்வளோன்னு கேட்டு நீங்க அதுக்கப்புறம் பே பண்ணிக்கோங்க. இந்த எலிஃபென்ட் கேம்ப் வந்து டியூஸ்டே வந்து ஹாலிடே வருது.
அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கூருக்கு வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஒரு சமத்து பிள்ளைங்களா கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பர்வா இருந்தாங்க. இந்த எலிஃபண்ட் மட்டும் அவ்வளோ கியூட்னஸா இருந்துச்சு. என்னன்னா இந்த கம்பியை விட்டு வெளியே வந்து இருந்துச்சு. நாங்க சொல்லிட்டு இருந்தோம் வெளியே வந்திருக்கு, பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி. பாகன் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, உள்ள போ அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு உள்ள போயிடுச்சு. அவ்வளோ ஒரு சமத்து பிள்ளை அந்த எலிஃபண்ட். அதுக்கப்புறம் இந்த எலிஃபண்ட் எல்லாம் குளிக்க வைக்கிறது எல்லாமே போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். டக்குன்னு வந்து அடுத்த பிளேஸ் போறதுக்காக. பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பர்வா இருந்துச்சு. ஓவர் வியூ காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்க வந்த பிளேஸ் வந்து காவேரி நிஷகரதமா பார்க் தான். இந்த பார்க்கோட டிக்கெட் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோல தெரியும், பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இந்த பார்க்ல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் நம்ம வந்து போயிருக்கோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸே சூப்பர்வா இருந்துச்சு. இந்த பாலத்துல நடந்து போற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த பார்க்ல போட்டிங், அதுக்கப்புறம் ஜிப் லைன், நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். வாங்க உள்ள என்ட்ரி ஆயிட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு. கிட்ஸ் பிளே ஏரியால கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு ஹட் ஹவுஸ்ல இருந்து வியூ பாயிண்ட் இருக்கு, அங்கேயும் ஏறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கல்ச்சரோட ஸ்டாச்சுஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. போற வழி எல்லாம் மூங்கில் காடு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் பேர்ட்ஸ் வந்து டிக்கெட் எடுத்துட்டு பே பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. இது வந்து 50 rupees பர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஒரே ஒரு கிளிக்கு மட்டும் ஃபீட் பண்றதுக்கு அவங்க ஃப்ரீயா வந்து நம்ம டிக்கெட் எடுக்கிறதுல ஃபீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பர்சன் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். போற வழியில எல்லாமே வந்து நிறைய இன்செக்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு வந்து நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பர்வா இருந்துச்சு. கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. பேரட்லாம் வந்து தனித்தனியா ஃபீட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியா சார்ஜ் பண்றாங்க. பெர் ஹெட்டுக்கு 80 rupees இந்த பெரிய பேரட்க்கு வந்து ஃபீட் பண்றதுக்கு சார்ஜ் பண்றாங்க. போட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். வி லவ் பேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அங்க வந்து சீட்ஸ் இருக்கு, அங்க இருந்து போட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெருப்பு கோழிக்கெல்லாம் ஃபீட் பண்றது, அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியா சார்ஜ் பண்றாங்க. இந்த எல்லோ பேரட் வந்து பாக்குறதுக்கு அவ்வளோ கியூட்டா வந்து இருந்துச்சு. அது கூட இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து போற வழியெல்லாம் கோழி அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்டா ஃப்ரீயா ஃபீட் பண்றதுக்காக நம்ம எடுத்தோம் இல்லையா, டிக்கெட்ல இருந்து பே பண்ணி இந்த ஃப்ரீ பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு, ஃபீட் பண்ற இஷ்டம் இருந்தா ஃபீட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அவங்க அப்படியே தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கிட்ஸ் பிளே ஏரியா வச்சிருக்காங்க, அதுக்கும் தனியா சார்ஜ் பண்றாங்க. இங்க மான் வந்து இருந்துச்சு, பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிப்லைன் இருந்துச்சு. அதுல என் பையன் ஜிப்லைன்ல போகணும்னு அடம் பிடிச்சு வந்திருந்தான். பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஆனா உள்ளுக்குள்ள பயமா இருந்துச்சு. அதையும் என்ஜாய் பண்ணிட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்தா குளிக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு. பார்த்தோன்னே அவ்வளோ சூப்பர்வா இருந்துச்சு. அங்கேயும் என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாங்க வந்த இடம் வந்து கோல்டன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோல்டன் டெம்பிளுக்கு வந்து டைமிங் இருக்கு. மார்னிங் 9 AM to 6 PM வரைக்கும் டைமிங் இருக்கு. இவங்க நாங்க போகும்போது அதாவது ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க, சைலண்டா இருக்கணும் இல்லைன்னா வெளியே நிக்கணும் அப்படின்ற மாதிரி போர்ட்ல போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஃப்ரீ ஆயிடுச்சு. உள்ள இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஆனா போட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் அலௌடு இல்லை, வெளியே இருந்து மட்டும்தான் எடுக்கணும். அதை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க 4th பிளேஸ் வந்து சிக்கலூர் டேம் வந்திருந்தோம். இந்த டேமோட ஸ்பெஷல் என்னன்னா
டேம் வந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னா ரவுண்ட் ஷேப்ல வந்து தண்ணி வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சூப்பர்வான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆனா நாங்க போன டைம் வந்து தண்ணி கம்மியா இருந்துச்சாம், அதனால தண்ணி இல்லை. அதை மட்டும் பார்த்துட்டு அங்க இருந்து வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்க. ஆனா போற வழி வந்து நல்லா இருந்துச்சு, கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், கேப் எல்லாம் பிடிச்சிருவீங்க, ஒரு டிரைவர் கிட்ட இந்த ரேட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க இல்லையா, அந்த கேப் டிரைவர் தான் வராரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வேற ஒருத்தர் நம்பர் தரேன், அவர் தான் உங்களை கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துக்காதீங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். வர்ற டிரைவர் வந்து இந்தந்த பிளேஸ் மட்டும் தான் எனக்கு கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நடுவுல பார்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நாங்க வந்த பிளேஸ் வந்து ஹராங்கி டேம். டைம் இருந்தா வந்து கண்டிப்பா விசிட் பண்ணிருங்க. 6 PM வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். டேவோட எண்டுக்கு வந்தாச்சு. தேர்ட் டே எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத 1 by 1 பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாங்க வந்து கூர்க்குக்கு 3 days 2 nights ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பர் டேக்கு வந்து ரூம்க்கு 2000 rupees சார்ஜ் பண்ணாங்க. டோட்டலா வந்து 6000 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 3 days ஸ்டே பண்ணதுனால மண்டல்பட்டி பீக்கு தான் 2500 rupees வந்து ஜீப்க்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. 8 மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, 4 மெம்பர்ஸா இருந்தாலும் சரி 2500 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க டிராவலிங் டைம் வந்து கிட்டத்தட்ட பீக்கை ரீச் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. அங்க ரீச் பண்ணிட்டு அங்க இருந்து டாப் வியூ பார்த்துட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கீழே இறங்கிட்டோம். போயிட்டு வர்றதுக்கு 3.25 மணி நேரம் ஆயிடுச்சு. கரெக்டா 10 o'clock வந்து மடிக்கேரியை நாங்க ரீச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேப் பிடிச்சிருந்தோம். மண்டல்பட்டி பீக்குக்கு வந்து நீங்க கிளம்பினீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து வயநாடு ட்ரிப்ல வந்து 900 கண்ட்ரி டிராவல் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி தான் இருக்கும் வழி. அதோட லிங்க்கும் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்க அங்க இருந்து அதுக்கப்புறம் கேப் பிடிச்சு 2000 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. தேர்ட் டே வந்து கேப் பிடிச்சதுக்கு தலக்காவேரிக்கு வந்திருக்கோம். காவேரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கதான், அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து தலக்காவேரி அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பர் அமேசிங்கா இருந்துச்சு இடம். இங்க வந்து சில்னஸும் கரெக்டா 10:30 அந்த மாதிரி டைம்ல வந்து நல்ல சில்னஸ், நல்ல வெயில்ல தான் வந்தோம். ஆனா இந்த இடம் மட்டும் அவ்வளோ மிஸ்ட் ஃபார்ம் ஆகி அவ்வளோ சில்னஸா இருந்துச்சு, சூப்பர்வா இருந்துச்சு. அங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ஓவர்வியூ காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாங்க வந்த பிளேஸ் வந்து பாகண்டேஸ்வரா டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து ஃபேமஸான டெம்பிள். பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா கேரளாவோட டெக்ஸ்சர்ல செம்மையா இருந்துச்சு. உள்ள வந்து வீடியோஸ் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வெளியே இருந்து மட்டும்தான் ஓரளவுக்கு வீடியோஸ் எடுத்திருக்கேன். இங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வெளியே இறங்கி வந்தோம் சொன்னா ஆப்போசிட்ல வந்து திருவேணி சங்கமம் இருக்கு. இங்க வந்து 3 நதியும் இணையுது அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பார்க் மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கிட்ஸோட. ஓவர்வியூ காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து கிளாஸ் பிரிட்ஜ் போயிருந்தோம். இந்த டேல வந்து ஒரு 3 பிளேஸ் வந்து போனோம். இது எல்லாமே ரொம்ப தூரமா இருக்கிறதுனால கேபுக்கு வந்து 2000 rupees சார்ஜ் பண்ணாங்க.
இப்போ வந்து பாப்பாய் கிளாஸ் பிரிட்ஜ் வந்திருக்கோம். அங்க வந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். பெர் ஹெட்டுக்கு வந்து 200 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்டுட்டு ஓப்பன்ல இருக்கான்னு கேட்டுட்டு போங்க. இங்க இருந்து வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கூர்க்குக்கு டாடா பை பை சொல்லிட்டு காவேரி எக்ஸ்பிரஸ் சென்னைக்கு 9:15க்கு நைட் இருக்கு. அதுல கிளம்பி நாங்க வந்து சென்னைக்கு வந்துட்டோம். அதே ட்ரெயின்ல ஏறி. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பார்ட் 3 எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.